ஹாய் கைஸ், பயிற்சி 1.3ல் 10வது கணக்கு. அருகிலுள்ள அட்டவணையில் 4 நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரத்தை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முன்னங்கையின் நீளம் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான உறவை y = ax + b அப்படின்னு சொல்லியிருக்காங்க என கண்டுபிடித்தார். இங்கு a மற்றும் b ஆகியவை மாறிலிகள் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ அருகில் உள்ள அட்டவணையில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒய்க்கு ஒரு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ நமக்கு அந்த உறவுக்கான ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, y = ax + b இருக்குங்க இல்லையா. இதில் எக்ஸோட வேல்யூ நமக்கு 4 கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மாறிலிகள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சா தான் இந்த கணக்கை ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ அடுத்து இன்னும் என்னென்ன கேள்வியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி. அதுக்கப்புறம் ஏ மற்றும் பிஐ காண்க. அப்புறம் முன்னங்கையின் நீளம் கொடுத்து அந்த நபரின் உயரத்தை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உயரம் கொடுத்து அந்த நபரோட முன்னங்கை நீளம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை பார்த்துடலாமா. ஒரு உறவு சார்பாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், எக்ஸு ஒய் ரெண்டுத்தையும் எடுத்து எழுதுகிறோம். எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யோட தொடர்பாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அந்த கேள்வியில் இங்கே பாருங்களேன், முன்னங்கையின் நீளம் 35 சென்டிமீட்டராக இருக்கும்போது அவர் 56 அங்குலம் உயரம் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸிலேருந்து 35 ஒய் 56ஓட தொடர்பாக இருக்குதா. அதே மாதிரி 45 65 தொடர்பாக இருக்குதா. அதாவது 45 சென்டிமீட்டர் முன்னங்கை நீளம் கொண்ட ஒரு மனிதன் 65 அங்குலம் உயரம் இருப்பார். அப்போ 45 65 தொடர்பாக இருக்கா. அதே மாதிரி 50 69.5 தொடர்பாக இருக்கா. அதே மாதிரி 55 74 தொடர்பாக இருக்கா. இப்போது கண்டிஷன் நமக்கு என்ன கண்டிஷன்னா, எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் ஒய்யோட தொடர்பில் இருக்கணும். அவ்வாறு தொடர்பில் இருந்தால் அது சார்பாகும். ஓகேங்களா. எக்ஸில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஒய்யில் தொடர்பில் இருப்பதால் இந்த தொடர்பானது ஒரு சார்பாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சு. அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, y = ax + b இந்த ஈக்குவேஷன் தான் இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும்னா, நமக்கு என்ன தெரியும்னா ஒரு 4 வேல்யூ தெரியும். டேபிள் கொடுத்துருக்காங்களா மேலே, இந்த டேபிளில் இருக்கிற 4 வேல்யூஸ் எக்ஸு ஒய், இந்த எக்ஸு இந்த ஒய், இதுக்கு பதிலாக 4 தடவை மாற்றி அப்ளை பண்ணுறது நம்மள்ட்ட வேல்யூ இருக்குது. ஸோ அது இல்லாமல் இருக்கிறது ஏபி 2 வேரியபிள் தான். ஸோ 2 வேரியபிள் 2 வேல்யூ இதிலேருந்து இந்த 35,56 அதுக்கப்புறம் இந்த 45,65 இந்த 2 வேரியபிளையும் எடுத்து அப்ளை பண்ணி 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். எப்படி பாருங்களேன். ஸோ இப்போ அங்கேருந்து எடுத்து எழுதியாச்சா, 35,56 45,65 இதெல்லாம் இந்த 35 45 இந்த பக்கம் இருக்கிற ரெண்டும் எக்ஸோட வேல்யூ, இந்த பக்கம் இருக்கிற ரெண்டும் ஒய்யோட வேல்யூ. சரிங்களா. இப்போ நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு 35,56 56ங்கிறது தானே ஒய், இந்த ஒய்க்கு பதிலாக 56 எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஈக்குவல் அந்த ஏ அப்படியே இருக்கட்டும். அப்போது 56 ஒய்யாக இருக்கும்போது எக்ஸ் என்ன இருந்துச்சு, 35 இருந்துச்சு. ஸோ 35 + b இதை ஈக்குவேஷனுடைய இதில் எடுத்து எழுதணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 35a + b = 56 ஈக்குவேஷனுடைய இதில் எடுத்து எழுதியாச்சா. அதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பும். இங்கே என்ன இருக்குது, ஒய்க்கு பதிலாக 65 இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒய்க்கு பதிலாக அந்த இடத்துல என்ன பண்ணணும், 65 அப்படின்னு எழுதணும். ஈக்குவல் போட்டாச்சா. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஏ அப்படியே இந்த ஏ எப்படி இங்கே வந்துருமா. அதே மாதிரி அடுத்து எக்ஸு, இங்கே எக்ஸுக்கு என்ன இருக்குது, 45 இருக்குது. ஸோ 45 ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பி அப்படியே வரும். இதை ஈக்குவேஷனுடைய இதில் நான் எடுத்து எழுதணும் அப்படின்னா 45a + b = 65. கரெக்டுங்களா. இப்போ 2 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இதை தீர்க்கறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. பிரதியிடல் முறை, நீக்கல் முறை அப்படி இருக்குது. இது எல்லாமே 8வது 9வது படிச்சிருப்பீங்க எப்படி தீர்க்கணும் அப்படின்னு. இப்போ இதை நீக்கல் முறையில் ஈஸியாக தீர்த்தரலாம். எப்படின்னா பி ரெண்டும் சேமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, அந்த இப்போ ஒன்றும் இல்லை, 2வது ஈக்குவேஷன்லேருந்து 1வது ஈக்குவேஷனை கழிச்சா போதும். ஏன் 2வது ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்னா, 2வது ஈக்குவேஷனில் இருக்கிற நம்பர்லாம் பெரிய நம்பராக இருக்குது. ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் 2வது ஈக்குவேஷன் முதல்ல வச்சு 2வது ஈக்குவேஷன்லேருந்து 1வது ஈக்குவேஷனை கழிக்கிறேன். கழிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு 2வது ஈக்குவேஷன் எடுத்து இல்லாமா, 45a + b = 65. அடுத்து 1வது ஈக்குவேஷன் 35a + b = 56 எடுத்து எழுதியாச்சிங்களா. ஓகே. இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம். சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது,
இங்கே எல்லாமே கழிக்கும்போது குறி மொத்தமாக மாறும். ஆல்ரெடி இங்கே 35க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, அதனால் இங்கே மைனஸாக மாறும். பிக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸாக மாறும். 56க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கா, இங்கே மைனஸாக மாறும். மாறிடுச்சிங்களா? இப்போ ப்ளஸ் பிக்கும் மைனஸ் பிக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 45ல் 35 போச்சுன்னா 10A ஈக்குவல் டு 65ல் 56 போச்சுன்னா 9. நமக்கு என்ன வேணும்? ஏ மட்டும்தான் வேணும். ஸோ ஏவை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 10 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? இங்கே பெருக்கல்ல இருக்கிற 10 அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாம் மாறும். ஏ ஈக்குவல் டு 9/10. இதை சுருக்கினா 0.9. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு? ஏ ஈக்குவல் டு 0.9 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போது இந்த ஏ ஈக்குவல் டு 0.9 அப்படிங்கிறத கொண்டு போய் ஈக்குவேஷன் 1லையோ அல்லது 2லையோ அப்ளை பண்ணால் பி கிடச்சிரும். இப்போது ஏ ஈக்குவல் டு 0.9 1ல் பிரதியிட்டோம்னா இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது நமக்கு? 35A + B ஈக்குவல் டு 56. 35A + B ஈக்குவல் டு 56 அப்படின்றது. இப்போ இந்த ஏக்கு பதிலாக 0.9 போட போகிறோம், அவ்வளோதான். 35 × 0.9 + B ஈக்குவல் டு 56. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன வரும்? அப்படியே சைடில் பெருக்கி பார்த்தலாம். 35 × 9 பெருக்குனா எவ்வளோ வருது? 9 5 45க்கு 5 மீதி 4 3 27 27 4 31. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சா, அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளியை வச்சிடறோம். ஏன்னா இங்கே 0.9 தானே இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருந்துச்சு, அதனால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடறேன். பெருக்குனா எவ்வளோ வருது? 31.5 + B ஈக்குவல் டு 56. இப்போ நமக்கு என்ன தேவை? இதில் பி மட்டும்தான் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதியை இந்த 31.5 அந்த பக்கம் போகுது. இங்கே கூட்டலில் இருக்கிற அந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? கழித்தெல்லாம் மாறும். பி ஈக்குவல் டு 56 - 31.5. பி ஈக்குவல் டு 56ல் 31.5 போச்சுன்னா 24.5. தட்ஸ் ஆல். இப்போ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எடுத்து எழுதிடுவோமா ஒரு தடவை? ஸோ ஏ ஈக்குவல் டு 0.9, பி ஈக்குவல் டு 24.5. நமக்கு என்ன ஈக்குவேஷன் இருந்துச்சு? இதே இருக்குது பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இருந்துச்சா? இந்த ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் ஏபி வேல்யூ அப்ளை பண்ணிவிடுவோமா? ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இதுதான் ஈக்குவேஷனாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், ஒய் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. இப்போது எக்ஸு ஒய் ரெண்டும் தான் இருக்குது. இப்போ இதை ஏன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ 3வது சப்டிவிஷன் கேள்வியை பாருங்களேன். 3வது சப்டிவிஷன் கேள்வி என்ன? முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது முன்னங்கை நீளத்தை நம்ம இங்கே பாருங்கள், அட்டவணை பாருங்கள், ஏன் எக்ஸுன்னு எடுத்துருக்குறோமா? ஸோ இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 40 அப்ளை பண்ணால் அந்த மனுஷன் எவ்வளோ உயரம் இருப்பான் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் சொல்லிடும். அதுக்கு தான் இந்த வேலை. ஏபியை கண்டுபிடிச்சி இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போது அந்த முன்னங்கை நீளம் 40 இருக்கு இல்லையா, அந்த 40 கொண்டு வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணோன்னா இதெல்லாம் சுருக்குனா ஒரு ஆன்சர் வருமா? வர ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஒய்யாக இருக்கும். ஒய்ங்கிறது என்ன? முன்னங்கை நீளம் 40 சென்டிமீட்டர் உடைய மனிதனின் உயரம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் பார்த்துருவோமா? தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கிறாங்க? தேர்ட் சப்டிவிஷனில் முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். முன்னங்கையின் நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 சென்டிமீட்டர். அப்போது ஒய் ஈக்குவல் டு 0.9 × 40 ப்ளஸ் 24.5. கரெக்டுங்களா? இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த 40 நான் அப்ளை பண்ணிட்டேன். இந்த ஒய்க்கு பதிலாக அந்த ஒய் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ஒய்க்கு நமக்கு வேல்யூ தெரியாது. ஆக்சுவலாக அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் என்ன வரும்? இதை சிம்பிளாக பெருக்கிடலாம். எப்படி பெருக்கலாம்னா, ஆக்சுவலாக 0.9 × 40 இப்படி தான் இதை பெருக்கணும். இது இங்கே ஒரு 0 இருக்குது, இந்த 0வை மறந்துடுவோம். 4 9 எவ்வளோ? 1 9 9 2 18 3 27 4 36. ஒரு 0வை மறந்தோமா? அப்போ 360. கரெக்டுங்களா? இங்கே ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளி இருக்கா? அந்த ஒரு ஸ்தானத்தள்ளி புள்ளியை இப்படி வச்சிடணும். வச்சுட்டோன்னா மீதி எவ்வளோ? 36 தான் ஆன்சர். இப்படி சிம்பிளாக சின்ன சின்ன கணக்கெலாம் ரொம்ப பெருசாக டைம் எடுத்து போட்டுருக்கூடாது, அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை கூட்டினா எவ்வளோ வருது? பெருக்குனா எவ்வளோ வருது? 36
ப்ளஸ் 24.5. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 36 வந்துச்சு. இதை பெருக்குனா இங்கே மீதி இருக்கிற வேல்யூ 24.5. இப்போ அதை கூட்டினா எவ்வளோ வருது? ஒய் ஈக்குவல் டு 36 24.5 கூட்டினா 0.5 அப்படியே இருக்கும். 6 4 10 0 மீதி 1 3 3 6 60.5. ஒய் ஈக்குவல் டு 60.5. மனிதனோட உயரத்தை என்ன அலகில் கொடுத்துருந்தாங்க? உயரத்தை அங்குலத்தில் கொடுத்துருக்காங்க, டேபிளில் பாருங்கள். அதே மாதிரி முன்னங்கை நீளத்தை தான் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? 60.5 அங்குலம். அவ்வளோதான், இப்போ கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 4th சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் 53.3 அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கை நீளம் காண்க. அவ்வளோதான், சிம்பிளாக. இதுக்கும் அதே ஈக்குவேஷன் தான். 4th சப்டிவிஷனில் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது? ஒய் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. முன்னாடி ஒய் கண்டுபிடிச்சோம், அதனால் அந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சு சுருக்கிட்டோம். இப்போ என்னென்னா ஒய் கொடுத்துட்டாங்க, இந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஒய் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 53.3 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், அப்படியே ஒய்க்கு பதிலாக 53.3 எழுதிட்டேன். அடுத்தது இங்கே இருக்கிற 0.9x அப்படி இருக்குது, ப்ளஸ் 24.5. ஓகே, இப்போ நமக்கு இதுலேருந்து எக்ஸ் தான் தேவை. ஸோ இந்த எக்ஸ் டைம் ஒரு பக்கமும் மீதியெல்லாம் இன்னொரு பக்கமும் கொண்டு போகிறோம். இது கூட இருக்கிற இந்த ப்ளஸ் 24.5 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன மாறும்? மைனஸ் 24.5 மாறும். ஸோ ஆல்ரெடி அந்த பக்கம் என்ன இருக்குது? 53.3 இருக்குது. மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9x. ஓகேங்களா? இப்போது 53.3ல் 24.5 போச்சுன்னா அப்படியே சப்ராக்ட் பண்ணி எழுத வேண்டியதான். 28.8 ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு எக்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? எக்ஸ் தான் தேவை. ஸோ அப்போ அந்த பெருக்கிட்டு இருக்க 0.9 இந்த பக்கம் வச்சுன்னா என்ன மாறும்? வகுத்தலாம் மாறும். 28.8 டிவைடட் பை 0.9 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா? இங்கே பெருக்கிட்டு இருக்க 0.9 இந்த பக்கம் வகுத்தலாம் வந்துருச்சு. இப்போ மேலே இருக்கிறதும் புள்ளி வச்ச நம்பராக இருக்குது, கீழே இருக்கிறதும் புள்ளி வச்ச நம்பராக இருக்குது. ஸோ அதனால் அதை எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்லாம் ஆர்ஹெச்எஸில் வச்சுக்க வேண்டாம், எல்ஹெச்எஸில் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு எக்ஸை அப்படியே கணக்கை மாற்றி எழுதிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு 28.8 டிவைடட் பை 0.9. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, எல்ஹெச்எஸையும் ஆர்ஹெச்எஸையும் மாற்றி எழுதியிருக்கிறேன். இப்போது மேலேயும் தசமம் என்ன இருக்குது, கீழே தசமம் என்ன இருக்குது, அது என்ன பண்ணுறோன்னா 10ஆல் பெருக்கி 10ஆல் வகுக்கிறேன். அவ்வளோதான். மேலும் கீழையும் 10ஆல் பெருக்கிறேன். அதோட மதிப்பு மாறாது, வடிவம் மட்டும் மாறும். ஏன் வடிவத்தை மாற்றணும் அப்படின்னா அடுத்து சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு, அதுக்காக தான். ஸோ இப்போ இதை 10ஆல் பெருக்குனா 288 டிவைடட் பை 9. ஓகேங்களா? 28.8 10ஆல் பெருக்கும்போது இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் வலப்புறம் இடம் பெறும். அப்போ 288 ஆகும். அதே மாதிரி தான் இங்கே 10ஆல் பெருக்கும்போது இந்த புள்ளி ஒரு ஸ்தானம் வலப்புறம் இடம் பெறும். இது 9 மாறும். இப்போ இதை ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா? அதாவது 9ஆம் வாய்ப்பாட்டில் 9 9 2 18 3 27. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு நம்பரில் 27 போச்சுன்னா மீதி 1 இருக்குது, 18. 18னா 2. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 32. எக்ஸுங்கிறது முன்னங்கை நீளம். முன்னங்கை நீளத்தை அவங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ 32 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அதாவது என்னென்னா ஒய் ஈக்குவல் டு 53.3, அதாவது 53.3 அங்குலம் உயரமுள்ள ஒரு மனிதருடைய முன்னங்கை நீளம் எவ்வளோ இருக்குன்னா 32 சென்டிமீட்டர் இருக்கும். அவ்வளோதான்.